எங்கடா ராஜு? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது இல்ல? தெரியாது. தெரிய வைக்கிறேன். எங்கடா ராஜு? ஏய் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. வாங்க வாங்க சீக்கிரம். டென்ஷன் ஆகாம விஷயம் என்னன்னு சொல்லுங்கடா. அவன் ஐஸ்கிரீம் பார்லர்ல வச்சு இவள என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா அவன் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தானா? நாளைக்கு காலையில காலேஜ் திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பசங்களுக்கு எதிரிலையும் இந்த பொண்ணு கிட்ட ராஜு மன்னிப்பு கேட்கணும். இல்லனா வாங்கடா. அவன் மன்னிப்பு கேட்பானா ஃபாதர்? கிளிப்பான் போடாங்கிறது. ஓகே ஓகே. ஏண்டா வினோத், இன்னைக்கு அந்த ராஜு மன்னிப்பு கேட்கலனா மறுபடியும் அவனுக்கு பிரச்சனை பண்ணுவானுங்க. கொடுத்திருக்கான். என்கிட்ட தான் இருக்கு. நான் சொல்றது கேக்குறியா இல்லையா? நான் சமாதானப்படுத்தலாம் நினைச்சேன்டா. அதுக்குள்ள அந்த பொண்ணோட அப்பா வந்து பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். எல்லாம் சொதப்பிடுச்சு. தோ வந்துட்டான்டா. யார் பொண்ணோட அப்பனா? டேய் ராஜுடா. வந்துட்டான்டா சாருக்கானு. என்ன மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு நீ யாரா? நீ வேணா கண்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. டேய் மச்சான், அந்த பொண்ணு பிரின்சிபல் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாடா. அதுக்காக என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா? டேய் என் வீட்டு நாய் கூட அவகிட்ட மன்னிப்பு கேட்காத. ஏதோ பொண்ணு நல்லா இருக்காளேன்னு கையை பிடிச்சு பார்த்தேன். இப்பதான் தோணுது கையை பிடிச்சிருக்க கூடாது, உடைச்சிருக்கணும். டேய் டென்ஷன் ஆகாதடா. நீ நேரா போய் அவகிட்ட ஒரு சாரி கேட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்துரு. மத்தத நான் பாத்துக்கறேன். முடியாது. அவ்வளவு ஆசையா இருந்தா நீயே போய் சாரி கேளு. இப்ப பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு ராஜு. உனக்கு டிசி கொடுக்குற அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ஆகுதுன்னு பாத்துறலாம். என்ன வெளிய அனுப்புறதுக்கு அந்த பிரின்சிபால் இல்ல, அவரோட அப்பனே வந்தாலும் அது முடியாதுடா. இந்த ராஜு யாருன்னு அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். என்ன பண்றேன்னு பாருங்க. ஹாய் மாயா, கமலை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா. உனக்கும் உன் அப்பனுக்கும் என்ன காலேஜ்ல இருந்து துரத்தணும், அதான ஆசை? இங்க இருக்கானா? வா வா வா. எங்கடி ஓடுற? ராஜு கிட்ட சொல்லி அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டு எங்கடி போயிட்டான் அவன்? சொல்லுடி. எங்க காலேஜ் பொண்ண அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அத சொன்னா சுவாரஸ்யமா இருக்காதுப்பா, செஞ்சாதானே தெரியும். அப்படியே செஞ்சிருவோம்.
அடிச்சு கொல்லுங்கடா எல்லாரையும். சீக்கிரம் ஓடுங்கடா ஓடுங்கடா. என் கையில மாட்டாம போடுறது உங்க அதிர்ஷ்டம். இருந்திருந்தா என்னோட பலம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திரும்பி வாங்கடா. அவங்களாம் போயிட்டாங்க ஃபாதர். அதனால தானே தைரியமா பேசிட்டு இருக்கேன். தைரியத்தை பார்த்தா புல்ல அரிக்குது. போதும் போதும் கொஞ்சம் போதும். போ கிளாஸுக்கு போ. சரி போடா. பாருங்க ஃபாதர், அருவா. Love is a spirit which will not be broken. Lots of people love, but true love will not be broken. Love is something. எக்ஸ்கியூஸ் மீ, Yes. கொஞ்சம் இங்க வாங்களே. என்ன வினோத்? ஒண்ணும் இல்ல, மீரோட அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் சீரியஸ் தான். அப்படியா? நான் அவளை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். கொஞ்சம் அனுப்புங்களேன். அனுப்புறேன். அப்பாக்கு என்னாச்சு? பயப்படாத, வா. சீக்கிரம் வா. என்னாச்சு? நான் தான் சொல்றேன்ல, டென்ஷன் ஆறோட ஒண்ணும் இல்ல, நீ வா. வினு, ஒரு ஆட்டோ புடி. ஆட்டோ பிடிக்கலாம் டைம் இல்ல, நானே கூட்டிட்டு போறேன், வா. என்ன இங்கே நிறுத்திட்ட? அப்பா எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காரு? நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் போலாம். ரிலாக்ஸ் பண்ணலாமா? Yeah. என்ன சொல்ற? எனக்கு அப்பா உடனே பார்க்கணும். நீ இவ்வளவு ஃபீல் பண்ணாத. உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகல. பின்ன நேத்து நடந்த சம்பவம் உன்னை கொஞ்சம் அப்செட் பண்ணிருக்கும்னு எனக்கு தெரியும். காலையில நான் கூப்பிட்டது கூட நீ கண்டுக்காம போயிட்ட. அதனால நான் சின்ன ப்ளே பண்ண அவ்வளவுதான். தெய்வம் என்ன மன்னிக்கும். உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராதுப்பா. ஐயோ, நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? இப்படியே ஏமாத்துறது. ஐயோ, என்ன ஒரு மசாஜ். அந்த தடி இங்க கூட அடிச்சா, இங்க கொஞ்சம் அடியே ப்ளீஸ். ஒரு தடவை ப்ளீஸ். மீரா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். மீரா காலேஜுக்கு வந்து ஒரு வாரம் ஆகுதுடா. என் மனசு சொல்லுது அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு. எப்படியாவது அவளை பார்த்தே ஆகணும். உன் ஆசையெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா மீராவோட அப்பா உன்னை பார்த்தாருன்னா உன் உடம்பு நல்லா இருக்காது. என்ன மாப்ள? பின்ன நீங்க என்ன சொன்னாலும் நான் அவளை பார்த்து ஆகணும்டா. எவன்டா அது சொல்றீங்க? இருக்காதுடா, டேய். அப்பா. இதுல எதுடா மீராவோட ரூம்? டேய் மாப்ள, அதோ கீழே லைட் எரியுது, அதான் மீராவோட ரூம். அது அவ அம்மா ரூம்டா. மேலதான் மீரா இருக்கா. எதுக்குடா இந்த கயிறு? மீராவை பார்க்கலனா இவன் நாளைக்கு தூக்குல தொங்குவேன்னு சொல்லுவான். கயிறு தேட வேண்டாம்ல, அத மூடா, கையோட கொண்டு பண்ணி. வந்துட்டேன். ஏய், இதெல்லாம் தேவையாடா மாப்ள? பயமா இருக்குடா. எரும மாதிரி இருந்துட்டு பயப்படுறான் பாரு. வா வா, சீக்கிரம் வா. வாங்கடா வாங்கடா, சத்தம் போடுமா அவங்க. கொத்தாம வாங்கடா. போடா போ போ. வா வா வா. நின்றா நின்றா. அதான்டா மீராவோட ரூம். ச்சே, எப்படி அவகிட்ட பேசுறது? நான் மீராவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். அவரை கொண்டு போய் மீரா கிட்ட போனை கொடுக்க உன் சொல்றேன். அறிவு மியூசியத்துல வைக்க. நீயும் உன் மூளையும். அதான் அதான்டா. கயிறு இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஐயோ, வர வரன்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரம் மேல ஏறா. ஆ. அங்க பிடிக்காதடா. மீரா, நான் தான். ஐயோ, வினு, ஹாய். இப்ப எதுக்காக இங்க வந்த? சினிமா பாக்குறதுக்கு. நீ ஏன் காலேஜுக்கு ஒரு வாரமா வரல? உனக்கு ஏதோ ஜுரம் வந்து படுத்துட்டேன்னு நினைச்சிட்டேன். எனக்கு ஜுரம்ல ஒண்ணு ரெண்டு போ. கீழே அம்மா இருக்காங்க. உங்க அம்மாலாம் கீழே இல்ல. அம்மா மீரா, ஐயோ அம்மா அம்மா அம்மா. ஐயோ அம்மா, நீ என்ன இங்க நிக்கிற? ஒண்ணும் இல்ல. பாலை குடிச்சிட்டு தூங்கு. ஹாய், பாலு. ஐயோ,
இது உங்க அப்பனுக்கு கொடுக்க வேண்டிய பால், இதுல சர்க்கரையே இல்ல. அந்த ஆளுக்கு தானே சுகர். பொண்ணு வெயிட் தாங்க முடியல, சீக்கிரம் வாடா. பேசுனா வாயில மிதிப்பேன். பரவாயில்ல, பேசு பேசு பேசு. வினு போ வினு, அப்பா பார்த்தா அவ்வளவுதான். உங்க அப்பா இந்நேரம் 2 பெக் அடிச்சுட்டு தூங்கிட்டு இருப்பான். பாத்துறாடே, கிச்சி கிச்சி மூட்டாதீங்கடா. ஐயோ பயங்கர வெயிட்டா இருக்குடா, சீக்கிரம் பேசி தொலை. விட்றாத, இருக்குமா பிடிச்சுக்கோ. விட்றாதடா. டேய் மீரா, என்னடா திட்றா இவன்? இவ்ளோ வெயிட்டா இருக்கா, முடியலடா டேய். பாக்குறா. ஹாய். என்னடா பேசிட்டு போடா. மம்மி, டேய் இந்த பக்கம் வாடா, அந்த பக்கம் வழி இல்ல. நல்ல வேலை ஏய். சொன்ன. என்ன வினு இப்படி பண்ணிட்ட? அப்பா என்ன கொல்லாததுதான் பாக்கி. இப்ப இங்க எதுவும் பேச வேண்டாம். நீ எதுக்கு இப்படி பயப்படுற? வினு சொல்றது கேளு வினு. ஏய் மீரா, ப்ளீஸ். மீரா, ப்ளீஸ் மீரா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏன் அடம் பிடிக்கிற? நான் எதுவும் கேட்க மாட்டேன். மீரா, நீதான் வினோதா? ஆமா, ஜீப்ல ஏறுடா. சார், ஏறுங்க. சார், என்ன சார்? சார், ஏறு. வினு, வண்டி அடியா. ஏன்டா பொறுக்கி ராஸ்கல், உனக்கு என்ன காலேஜோட ரோமியோ நினைப்பா? அடிச்சு பொல்ல ஐயோ சார், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். நான் என்ன தப்பு சார் பண்ணேன்? எதுவும் பேசாத. இதுக்கு மேல அந்த பொண்ணை தொந்தரவு பண்ண அடிச்சு உன் கைய காலெல்லாம் உடைச்சிருவேன். திருட்டு ராஸ்கல். ஏய், எல்லாரும் எங்க போறீங்க? எங்க ஃப்ரெண்ட் வினோத்தை நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. அவனை கூட்டிட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். வாங்கடா. ஏய், வாங்கடா, வாங்கடா. உள்ள போக கூடாது. நில்லுங்க. ஏய், வாங்கடா. நில்லுங்க, நில்லுங்கப்பா. ஏய், நான் சொல்றேன். யோ. ஏய், சொல்றத கேளுப்பா. போகாதீங்க. யாரா நீங்களா? ஏன் கும்பலா வந்திருக்கீங்க? வினோத்தை கூட்டு போறதுக்காக வந்திருக்கோம். யாரா அது? யாரா? அதோ அந்த லாக்அப்ல இருக்கானே அவன்தான். ஏய், இடத்த காலி பண்ணுங்க. அவனை நான் பாத்துக்கிறேன். அவனை எதுக்காக லாக்அப்ல வச்சிருக்கீங்கன்னு முதல்ல எங்க கிட்ட சொல்லுங்க. இல்லனா எங்களால இங்க இருந்து போக முடியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கலாட்டா பண்றீங்களா ராஸ்கல்ஸ்? மரியாதையா இங்க இருந்து போலனா அவன் கூட சேர்ந்து கம்பி என்ன வேண்டி வரும். சும்மா மிரட்டாதீங்க சார். காலேஜ் பசங்க கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியும்ல? எங்களோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. டேய், என்னடா விட்டா ஓவரா பேசுற? என்கிட்டயே எதிர்த்து பேசுறியா ராஸ்கல்? அடிச்சு உன் பல்ல உடைச்சிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் அட்வொகேட் ராம்குமார். இவர் மிஸ்டர் சுகுமாரன், வினோத்தோட அப்பா. வினோத ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம். இந்தாங்க பெயில் ஆர்டர். யோ சுரேந்தர் சார், அவனை ரிலீஸ் பண்ணு. உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களாப்பா? இல்லப்பா. ஓகே சார், தேங்க்யூ நான் சார். கிளம்புறேன். எந்த பொண்ணுடா இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? பொண்ணு இல்ல அங்கிள், அப்புறம் அவளோட அப்பா. அவன் இந்த ஊர்ல ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டான். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு 2ல 1 பாத்துறலாம். வாங்கடா. வாங்கடா, வாங்கடா, வாங்கடா. நீங்களே எங்க இருங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். யார் நீங்க? நான் விஸ்வநாதன் சாரை கொஞ்சம் பார்க்கணும். அவர் இருக்காரா? இருக்காரு. யார் அது? இருந்தா அவரை கொஞ்சம் டேய் ராஸ்கல், எவ்வளவு நாளாச்சு பார்த்து? லட்சுமி, நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு ராஸ்கல் ஃப்ரெண்டா இருப்பான்னு சொன்னேன்ல, அது இவன் தான். ஓ, டேய், இது நீ சைட் அடிச்ச பொண்ணு தானே? ஆமாண்டா. இவங்கெல்லாம் யாரு? உன் பசங்களா? ஏய், இல்ல இல்ல, இவங்க என் பையனோட ஃப்ரெண்டுங்க. ஓ, என்ன அப்படிதானா? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். ம்,
நேத்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல வினோத்னு ஒரு பையன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியாமே? அது உனக்கு எப்படி தெரியும்? அந்த ராஸ்கல் இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கான். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நிப்பாட்றா. அந்த வினோத் யாருன்னு நினைச்ச? என் பையன்டா. உன் பையனா? ஆமாண்டா. உண்மை என்னன்னா அவனை போலீஸ்ல மாட்ட விட்டவன ரெண்டுல ஒண்ணு பாத்துடலான்னு தான் நாங்க வந்தோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கிளைமேக்ஸே மாறி போச்சே. டேய், நான் வேணும்னே எதுவும் பண்ணலடா. அவன் உன் பையன்னு எனக்கு தெரியாது. சரி விடு, நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றேன். டேய், அதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. நானே அவனை கூட்டு வந்துட்டேன். டேய், வினோத்தை கூப்பிடுறா. வேண்டாப்பா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. இப்படி திடுதிப்புன்னு கட்சி மாறிட்டீங்களே. உங்களுக்கு தெரியுமா நான் அவரால் எவ்வளவு அடி வாங்கினேன்னு? நீங்க ஒரு பொம்பளை தானம்மா, உங்களுக்கு மனசாட்சிங்கிறதே இல்லையா? சாரி தம்பி, உன்னை தப்பா நினைச்சிட்டோம். சாரி தம்பி, உன்னை நாங்க தப்பா நினைச்சிட்டோம். இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆனா பரவாயில்ல. டேய் விசு, நான் ஒரு விஷயம் சொன்னா நீ தப்பா நினைக்க கூடாது. இல்ல, நமக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிக்ஸ்க்கெல்லாம் அவசியமே இல்ல. இருந்தாலும் என்கிட்ட பேசுற உரிமை உனக்கு இல்லாம வேற யாருக்கு இருக்கு? உன் பையனை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததுக்காக வேணா நீ என்ன 2 அடி அடிச்சிரு. நான் அதை சொல்ல வரலடா. நமக்குள்ள இருக்கிற இந்த நட்பை நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போனா என்ன? 2 பேர் ஆசைப்பட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு விருப்பம் இருந்தா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்றதுதானே இந்த ஜெனரேஷன். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கு நாமளே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன? நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உன் பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. 2 ஃப்ரெண்டுங்களும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னு நம்ம பொண்டாட்டிங்க கேட்டக்கூடாதுல்ல. அதனால அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் என்ன சுமித்ரா? அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் பேச்ச மீறி நான் மறுப்பெல்லாம் சொல்லவே மாட்டேன். கேட்டுக்கடா. சரி, அப்போ யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அவங்களையும் கூப்பிடுவோம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நேர்லயே கேட்டுருவோம். மீரா சொன்ன கேளு கூட. மீரா, என்ன இதெல்லாம்? நான் அப்புறம் பேசுறேன். 2 பேரோட படிப்பும் முடியட்டும், வினோத்துக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நல்ல முகூர்த்தமா பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவளை ஏற்படு.